ஒரு பெரிய பசுமையான காட்டில் பல விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டின் தலைவராக இருந்தது சிங்கராஜா. அவன் மிகவும் நீதிமானும் அறிவாளியும். எல்லா விலங்குகளும் அவனை மதித்து வாழ்ந்தன. அந்த காட்டில் ஒரு புத்திசாலி நரி இருந்தது. யாருக்காவது பிரச்சனை வந்தால் நரியை போய் கேள் என்று சொல்வார்கள். அவ்வளவு புத்திசாலி அது. யோசித்து பேசும் பழக்கம் இருந்ததால் எல்லோரும் அதனை நம்பினார்கள். அதே காட்டில் ஒரு அணிலும் இருந்தது. அது மிகவும் பணக்கார அணில். காய்கள், விதைகள், முந்திரிகள், வேர்க்கடலை எதையும் சேமிட்டு வைத்திருந்தது. அதன் மரத்தின் உள்ளே பெரிய களஞ்சியம் இருந்தது. ஆனால் அந்த அணில் மிகவும் கஞ்சம். யாராவது பசியுடன் வந்தால் எனக்கு போதாது என்று சொல்லி அனுப்பிவிடும். ஒருநாள் ஒரு முயல் பசியுடன் வந்து, அணிலே, கொஞ்சம் வேர்க்கடலை தா, எனக்கு 2 நாட்களாக சரியாக உணவு கிடைக்கவில்லை என்று கேட்டது. அணில் முகம் சுளித்து, இது என் சேமிப்பு, நான் கஷ்டப்பட்டு சேர்த்தது, போ என்று விரட்டியது. முயல் சோகமாக திரும்பிப் போனது. அதை பார்த்த மற்ற விலங்குகள் மனதில் வருந்தின. காலம் கடந்து மழைக்காலம் வந்தது. வானம் மேகமூட்டமாகி மழை கொட்டித் தீர்ந்தது. எல்லோரும் தங்கள் உணவுகளை பாதுகாப்பாக வைத்தனர். அணில் தனது களஞ்சியத்தை பெருமையாக பூட்டியது. எனக்கு மட்டும் கவலையில்லை, நான் எல்லாம் சேமித்து வைத்திருக்கிறேன் என்று அது மனதில் நினைத்தது. ஆனால் சில நாட்கள் கழித்து ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. கிரிக் கிரிக் கிரிக். அணில் அதிர்ச்சியுடன் உள்ளே பார்த்தது. சிறிய எலிகள் கூட்டமாக வந்து அதன் விதைகளை கடித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தன. சில எலிகள் மூட்டைகளை கிழித்துக் கொண்டிருந்தன. அடடா, என் சேமிப்பு, என் பொக்கிஷம் என்று அது கத்திக்கொண்டே ஓடியது. எலிகளை விரட்ட முயன்றது. ஆனால் அவை வேகமாக ஓடின. ஒரு எலியை விரட்டினால் மற்ற 10 எலிகள் வந்தன. அணில் மிகவும் கவலையடைந்தது. இறுதியில் அது நரியை சந்திக்க முடிவு செய்தது. நரியே, என் எல்லா விதைகளையும் எலிகள் சாப்பிடுகின்றன, என்ன செய்யலாம் என்று அழுதது. நரி அமைதியாக யோசித்தது. உன் மரத்தருகில் ஒரு பூனை வளர்த்து வை, அது எலிகளை பிடித்துவிடும், அப்பொழுது உன் களஞ்சியம் பாதுகாப்பாக இருக்கும் என்றது. அணில் உடனே ஒத்துக்கொண்டது. மறுநாள் ஒரு பூனை கொண்டு வந்தது. அந்த பூனை நல்ல மனசுடையது. நான் உன் களஞ்சியத்தை பாதுகாக்கிறேன் என்று சொன்னது. ஆனால் அணில் மனதில் வேறு யோசித்தது. இந்த பூனைக்கு தினமும் பால், உணவு கொடுக்க வேண்டுமே, அது என் சேமிப்பை குறைத்துவிடும் என்று எண்ணியது. ஒரு நாள் அது சூடான பாலை கொண்டு வந்து, பூனையே, பால் குடி என்றது. பூனை மகிழ்ச்சியாக குடிக்க வந்தது. ஆனால் பால் மிகவும் சூடாக இருந்தது. அதன் நாக்கு சுட்டது. மியாவ் என்று கத்தி ஓடிவிட்டது. அதன் பிறகு பாலை பார்த்தாலே பூனை பயந்து ஓடத் தொடங்கியது. அணில் சிரித்தது. இப்போ தினமும் பால் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று மகிழ்ந்தது. ஆனால் அது பூனைக்கு சரியாக உணவு தரவே இல்லை. சில நாட்கள் கழித்து எலிகள் இன்னும் அதிகமாகின. பூனை பலவீனமடைந்தது. எலிகளை பிடிக்க சக்தியே இல்லை. எலிகள் களஞ்சியத்தை ஹம்பிர் காலியாக்கின. அணில் மீண்டும் நரியை சந்தித்தது. நரியே, உன் திட்டம் வேலை செய்யவில்லை என்றது. நரி அமைதியாக கேட்டது. பூனைக்கு சரியாக உணவு கொடுக்கிறாயா? அணில் பதட்டமடைந்தது. பூனையை அழைத்து வந்தார்கள். பாலை பார்த்தவுடன் பூனை பயந்து ஓடிவிட்டது. அனைத்து விலங்குகளும் ஆச்சரியப்பட்டன. நரி அணிலை பார்த்து, நீ என்ன செய்தாய் என்று கேட்டது. அணில் தலைகுனிந்து, நான் சூடான பால் கொடுத்தேன், உணவும் சரியாக தரவில்லை என்று ஒப்புக்கொண்டது. நரி மெதுவாக சொன்னது, அணிலே, உனக்கு உதவ வந்தவளை நீ சரியாக பராமரிக்கவில்லை. நல்லபடி கவனிக்காமல் எப்படி நல்ல வேலை கிடைக்கும்? நம்பிக்கை கொடுத்தால்தான் நம்பிக்கை திரும்ப வரும். அணில் மிகவும் வெட்கப்பட்டது. இனிமேல் நான் கஞ்சமாக இருக்க மாட்டேன் என்று சொன்னது. அதன் பிறகு அணில் தினமும் பூனைக்கு நல்ல உணவு கொடுக்கத் தொடங்கியது. பாலும் கொடுத்தது. இந்த முறை சரியான வெப்பத்தில். பூனை மெதுவாக மீண்டு பலம் பெற்றது. சில நாட்களில் பூனை எலிகளை பிடித்து விரட்டியது. எலிகள் பயந்து வேறு இடத்துக்கு ஓடின. அணிலின் களஞ்சியம் பாதுகாப்பாக மாறியது. இந்த அனுபவத்திற்கு பிறகு அணில் மாற்றமடைந்தது. யாராவது பசியுடன் வந்தால் கொஞ்சம் எடுத்துக்கோ என்று பகிர்ந்து கொடுக்கத் தொடங்கியது. மற்ற விலங்குகள் அதனை மீண்டும் மதிக்கத் தொடங்கின. காட்டில் மீண்டும் அமைதி நிலவியது. எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். கதை சொல்லும் நெறி: கஞ்சத்தனம் நமக்கே தீங்கு செய்கிறது. நம்மை உதவுபவர்களை நன்றாக கவனிக்க வேண்டும். நல்ல மனம் இருந்தால் நம் வாழ்க்கையும் நல்லதுதான். If you want more video like this, like